ஹே காய்ஸ், இது வந்து எங்கள் டே 2 ஜப்பான். எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஷக்கீல் வந்து பேக் பண்ணிட்டான். எனக்கு ஸ்டொமக் பெயின் உங்களுக்கு தெரியும். பேக் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு இன்றைக்கி கொஞ்சம் ட்ராவலிங்கில் தான் இருக்க போகிறோம். ஸோ ஒரு நார்மல் அவுட்ஃபிட் வேர் பண்ணிட்டோம். நார்மலாக சன்ஸ்க்ரீன்லாம் போட்டுட்டு ஃபுல் ட்ராவலிங்கன்றதுனால எனோஷிமா தான் போகிறோம் நம்ம. பிகாஸ் ஆல்ரெடி டோக்கியோ ஓரளவு கவர் பண்ணிட்டோம். ஸோ டோக்கியோ ஸ்கை பஸ்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். ஓகே போகலாமா? How did you like the room? அந்த வியூ எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. Good. நான் போகிறோம் காட்டுறேன். பாய். இங்கேருந்து நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் போய் இந்த ரிச்மண்ட் ஹோட்டலில் செக்இன் பண்ண போகிறோம். 7th ஃப்ளோரே இவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க பாருங்கள். ஒரு மாதிரி பேர்ல் வந்து எல்லாத்துலேயுமே இன்வென்ஷன் இல்லை. இன்வென்ஷன் இல்லை, அது பேர் கிரியேட்டிவிட்டி. He always corrects my English. He thinks he's கொஞ்சம் ஆட்டியை போட்டு கிளம்ப வேண்டியது. நாங்கள் டே 2 வந்து கிளம்பிட்டோம். ஸோ நம்ம ஹோட்டலில் எதுவும் செக் அவுட் பண்ணிவிட்டு ஜீப்ரா கிராசிங்கில் தான் க்ராஸ் பண்ணணும். பட் இங்கே க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்ஸ் இங்கே போயிட்டு இங்கேருந்து நாங்கள் போயிட்டு ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரிச்மண்ட் ஹோட்டல் இது அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். கியோரா ரெஸ்டாரண்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள். கேசி ரிச்மண்ட் இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். மார்னிங் டைம் பிஸியான ஸ்ட்ரீட்ஸு. ஸோ இப்படியே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டோக்கியோ ஸ்கை ட்ரீ. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் தான் நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பிஸியான ஸ்ட்ரெயிட். ஒன்று சூப்பராக எடுத்திருக்கேன், நிறைய பிக்ஸ். என்ன ஒன்று அப்படியே வீடியோலேயேவா? ஹாய் காய்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கோம்? நாங்கள் யோகோமாவுக்கு வந்திருக்கோம். யோகோஹோமா இங்கே தான் வந்து அந்த டயர்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. லார்ஜஸ்ட் டயர் மேனுஃபேக்சரிங். இது வந்து காட்டம், மெட்ரோ காட்டம். இது வந்து இங்கே வந்து ஒரு நியூ டேஸ்னு ஒரு கடை இருந்துச்சு. அங்கே வந்து நாங்கள் ஒரு பன்னு, ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டும் வாங்கியிருக்கோம். ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டும் ஒரு இது ரெண்டும் வாங்கியிருக்கோம். நீங்கள் சாப்பிட்டுட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஷன் வந்துச்சு. அது என்ன ஸ்டேஷன் ஷக்கில்? என்ன ஸ்டேஷன் சொன்னேன்? கவாசாக்கி. கவாசாக்கி அப்படின்ற ஒரு ஸ்டேஷன். பைக். அங்கே தான் வந்து அந்த பைக்கை நம்ம ஹீரோ ஹோண்டா பார்த்துருப்போம். அங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் காமகுராக்கு மெட்ரோ ஏறுவோம் இன்னைக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி ஒரு மாதிரி குட்டி கலரு ரெயின்போ மாதிரி. பயத்திலே பயம். ஸோ வி ஆர் நவ் இன் எங்கே இருக்கோம்? காமகுரா வந்துட்டோம். இங்கேருந்து எனோஷிமாவோட பேம்ப்ளெட் வாங்கிட்டு காமகுரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஈவினிங்காக எனோஷிமா போகலான்னு இருக்கோம். காமகுரா வந்து ஒரு நல்ல மாதிரி நிறைய ஆட்கள் இருக்காங்க. இது ஒரு சிட்டியாக வில்லேஜானே தெரியல. பட் ப்ரிஃபரபிள் இது ஒரு நல்ல ஏரியா மாதிரி இருக்குது. லோக்கல் ஏரியா மாதிரி இருக்குது. லைக் நம்ம காஞ்சிபுரம், பெரம்பூர் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்ல பீப்புள் இருக்காங்க இங்கே. அதுக்கப்புறம் இங்கே ஸ்டேஷனில் இங்கே போயிட்டு இன்ஃபர்மேஷன் சென்டரில் பேம்ப்ளெட் வாங்கணும். புத்தா இதை வந்து நாங்கள் தப்பாக வந்து ஒரு டவுன் வைப்ஸ்ன்னு சொல்லிட்டோம் இல்லை. இங்கே பாருங்கள், இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு பஸ் ஸ்டாப். இது எவ்வளோ எஸ்தட்டிக்காக இருக்குது.
ஒரு பஸ் ஸ்டாப் பாருங்க. இங்கே இந்த ஊரில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்லாம் எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி காமகூரான்ற ஒரு இடம். இது வந்து ரொம்ப ஹிரோஷிமா போகிற வழியில் இருக்கு. அதனால we decided to stop over here. We decided to stop over here. இங்கேருந்து நம்ம இங்கே எங்கே போயிட்டுருக்கோம்? எங்கே போயிட்டுருக்கோம்? We are going to a Buddhist shrine. We are going to a Buddhist shrine. Buddhist shrine போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து 12 minutes வாக் ஆமாம். இது வந்து ஒரு மிட் டவுன் மாதிரி இல்லை, சிட்டியோ இல்லை வில்லேஜ் டைப் இல்லை, ஓல்டு டவுன் டைப் இது. இங்கே இருக்கிற மெக்டானல்ட்ஸ், நான் அதெல்லாம் கவர் பண்ணிக்கிறேன். இதான் இந்த ஊரோட பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்க பாருங்கள் ரோட் நடுவில். அண்ட் we are here. ஸோ இப்படி போனோம் நாங்கள் ஒரு 12 minutes வாக்கில் போனோன்னா we will head towards Buddha shrine. இன்றைக்கி 5 மணி வரைக்கும் நாங்கள் நடந்துக்கலாம். ஏன்னா 5 மணி வரைக்கும் எங்கள் லக்கேஜை நாங்கள் லாக்கரில் வச்சுட்டோம். ஸோ 5 மணிக்கு அகைன் போய் காமகூரா ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகி லக்கேஜ் பிக்கப் பண்ணிவிட்டு எனோஷிமா போகிறோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ பிளேசஸ் காமகூராவில் கவர் பண்ண முடியுமோ பண்ணலாம், ரைட்? இங்கே புத்தர், வாவ். I hope Shakil gets me a flower like this. I will definitely do. வாய்லாம் நாய் தூக்கிட்டு போயிடும். இது எல்லாமே வந்து ரொம்ப சீப் ஃபுட்ஸ் மாதிரி இருக்குது, ஃபுட் ஷாப் மாதிரி இருக்குது. பாருங்க, இது பேர் தான் பாண்டா யாக்கி. பாண்டா மாதிரி க்யூட்டாக இருக்குது ரொம்ப நேரமாக எங்கள் 2 பேருக்கும் இங்கே மேட்ச் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை. ஜப்பானில் தான் ட்ரை பண்ணணும்னு நடந்துக்கு. We will try one matcha ice cream, okay? Crowd இருக்கு, பரவாயில்லையா? Oh, it will take time, So then while coming back we can try. Okay? இவ்வளோ பிஸியாக இருக்காங்க பாருங்கள் எல்லா பீப்புளும், இல்லை க்யூட்டாக இருக்காங்க. இந்த 2 பசங்க இங்கே ஏறிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கும் இங்கே. எங்கே திரும்பினாலும் கீ செயின்லேருந்து எல்லாமே வெண்டிங் மிஷின்லேயே நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கோமாச்சி ஸ்ட்ரீட், கோமாச்சி நாயுடு. பார்க்கும்போது அதான் ஞாபகம் வருது, கோமாச்சி நாயுடு. ட்ராகன் பர்கர். இப்போதைக்கு எங்கள் 2 பேருக்கும் பசிக்கலை. மார்னிங்கே நாங்கள் சாப்பிட்டதுனால we want to see the place first, Buddhist street place first. அதுக்கப்புறம் இதெல்லாம் we will explore. மண்டையில் வீடியோ எடுத்துருக்கு, இப்படி வச்சு எப்படி கிட்ட தெரியும், இப்படி வைக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. Excuse me. இது பாருங்க எவ்வளோ அழகாக வெல்கம் பண்ணுறாங்க எல்லாரும். இப்படிதான் எல்லா கடையிலையும் அன்பாக கூப்பிடுவாங்க. உள்ளே போய் நைட்டு சூப்பராக இருக்கும் தெரியுமா? இது ஒரு நைட் வியூ வந்து வேற லெவலில் இருக்கும். இப்போவே ஐ கேன் இமேஜின் த நைட் வியூ. ஒரு கியூட்டி இருக்கு. ஒரு பஸ் ஸ்டாப். இந்த ஊரில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்லாம் எப்படி இருக்கு? இதை கவர் பண்ண குட்டி ஸ்ட்ரைட்டில் வச்சு அதெல்லாம் கவர் பண்ணிக்கலாம். ஊரோட பஸ் ஸ்டாப்.
northeast. It's about 61 meters to your next turn. ஸோ இப்போ போகணும் நாங்கள் ஒரு 12 minutes வாக்கில் போகிறோம்னா டுவர்ட்ஸ் புத்தாஸ் ரைட். இன்னைக்கு 5 மணி வரைக்கும் நாங்கள் நடந்துக்கலாம். ஏன்னா 5 மணி வரைக்கும் எங்கள் லக்கேஜை நாங்கள் லாக்கரில் வச்சிட்டோம். ஸோ 5 மணிக்கு அகைன் போய் காமகுரா ஸ்டேஷன் ரீச் ஆகி லக்கேஜ் பிக்கப் பண்ணிவிட்டு எனோஷிமா போகிறோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ பிளேசஸ் காமகுராவில் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ண ரைட். எஸ். இங்கே புத்தன் It looks like you've left. I will definitely I'll do. It's about 27 meters to your இங்கே பாருக்கிட்டே turn right. ஆ எஸ் எஸ் ஒன்று வாங்கிக்கலாம். ஃப்ரம் இயர் It looks ரொம்ப like நாளாக எங்கள் 2 பேருக்கு இந்த மேட்ச் ஐஸ்கிரீம் turn right. இத்தனை ரொம்ப நேரமா நேரமாக எங்கள் 2 பேருக்கு இங்கே மேட்ச் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை. Me and my Abhi on the streets of சபி me and my Abhi on the streets of where காமகுரா Kamakura on the streets of Kamakura, Japan. கோமாச்சி ஸ்ட்ரீட். Komachi streets here for our Kamachi Naidu. ரைட் எடுக்கணும். We are on streets of Komachi. We are on a street called Komachi in Kamakura. 20 meters இந்த ரைட் எடுக்கணும். இந்த ரைட் எடுக்கணுமா? Bye bye. Komachi Naidu. பார்க்கும்போது அதான் ஞாபகம் வருது. Komachi Naidu. We kind of like this streets, right? This Small street. எப்போ பாரு நீ எனக்கு So we kind of like the peaceful vibe of Japan in the city. பஸ்ஸில் இருந்து வெளியில் வர்றது கொஞ்சம் நல்லா இருக்கு. Thank you for covering me a lot. It's good. It's very good. So actually we have exchanged Exchange. our jobs. Now Hey, orange now I will food. see map. You record everything. வேண்டாம், நீ மேப் பார்க்குற லட்சம் ஊருக்கே தெரியும். நீ இதுதான் பண்ணக்கூடாதுங்க. on record I'm going to kill him. Video தெரியல கிம்ச்சி மாதிரி ஒரு கடைக்கு வந்திருக்கோம். Kimono. இது என்னன்னு கேட்டுட்டு இருக்கோம். இங்கலாமா வா. நம்ம ஃபுல்லாக கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லேயே சாப்பிட்டா அப்படி இல்லை, இந்த ராமன் சூஷி அப்புறமா இந்த நருட்டோ அந்த மாதிரி நருட்டோ டிஷ் இல்லை. ஐநோ வந்து பார்க்கறது ஆர்டர் பார்க்கறது இப்படி வா. அந்த மாதிரி. It looks like you've left the route, so I'll reroute you. இங்கே பாருங்க, என் புதுசாக எனக்கு வாங்கி கொடுத்த ஒரு தொப்பியை ஜப்பானில் வந்து கிளைமேட் இந்த தொப்பியை வாங்கினோம். நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோன்னு தெரியல, இங்கே வந்து 2000 yen. ஸோ ஐ கைண்ட் ஆஃப் லைக் த
தொப்பி பாண்டா சிம்பிள் ஆன் இட் விச் 1400 rupees வரும். விச் 1400க்கு வரத்தான்னு கேட்டால் தெரியல. ஜப்பான் வந்து ஒரு ஞாபகார்த்தம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். டெய்லி ஒரு ஞாபகார்த்தம் வாங்கிட்டே இருக்கோம் ஜப்பான் வந்து. புரியல. எவ்வளோ ஸ்மூத்தாக சத்தமே இல்லாமல் பண்ணுறாங்க பாருங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. எங்கே பார்த்தாலும் இந்த மேட்ச் ஐஸ்கிரீம் இருக்குங்க. நாங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணிடுவோம். இல்லை வரப்போ சாப்பிட்லாம். வரப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுவோம் இந்த மேட்ச் ஐஸ்கிரீம். நாங்கள் அந்த புத்தா ஸ்ட்ரைனுக்கு போயிட்டோனாலே பாதி வேலை முடிஞ்சிச்சு எங்களுக்கு. என்ன குட்டி இப்போ ஏதோ ஒன்று சொன்னீங்க, என்ன சொன்னேன்? இச்சை இல்லாமல் என்ஜாய் பண்ண ரியல் லைஃப்பில். இதான் அந்த புத்தா ஸ்ட்ரைனுக்கு போயிட்டுருக்கோம். காமகூராவில் இருக்க புத்தா ஸ்ட்ரைன். லுக்ஸ் ஸோ குட். இப்போ நம்ம கோயம்புத்தூரில் இருக்க புத்தர் கோயிலில் இருக்கோம். ஓகேவா? I'll take care of photos in you. எனக்கு ஆக்சுவலி அதான் பிடிக்கும். என்ன குட்டி? I can't believe my eyes came to one jungle. ஏன் இப்படி பண்ணுற? எனக்கு காண்டாகுது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே காண்டாகுது. இப்போ மாதிரி பண்ணாத சப்பு. எல்லோரும் எவ்வளோ சைலண்ட்டாக வராங்க நார்மலாக பேசிட்டு. வியர்டாக பண்ணி ஸ்பாயில். எனக்கு கூட நான் போட்டு பார்க்குறேன் அந்த ஃபோட்டோ எடுக்கல. தெரியல. இந்த மாதிரி டெம்பிளில் வாஷ் பண்ணிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு உள்ளே போனோம். இதுதான் அந்த வாட்டர் வாஷ் பண்ணுறாங்க. எல்லோரும் எடுக்கிறாங்க இப்போ இருக்கா. இங்கே தான் குட்டி இறங்கிடுவோம். அவ்வளோதான். இங்கே இறங்குறது தான் முடிஞ்சிச்சு. இறங்குது பாரு. என்ன நம்ம ஊரில் இருக்கு குட்டி? போயிடலாம் அப்படி. சென்சோஜியா காமகூராலே இருக்கிற புத்தா ஸ்ட்ரீமில் பாருங்கள். உங்களோட யூனிஃபார்மோட வாங்கிட்டு 500 yen வாங்கணும். அது பின்னாடி வந்து நம்ம விஷஸ் எழுதுவோம். அதை வந்து நீங்கள் ஹேங் பண்ணுவாங்க. ஸோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை வந்து டெம்பிளில் காசை போட்டு இப்படி கை தட்டி அங்கே மாங்க் ப்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இல்லை அது பண்ணணும். இன்னும் கொஞ்சம் கடையெல்லாம் இருக்குது. அப்புறம் மியூசியம் இருக்குது. 200 yen டிக்கெட்டு. அவ்வளோதான். ஒரு
ஏய் ஃபோட்டோக்கு இதில் வந்து நல்ல இடம் ஏற முடியலைங்கிற. இதெல்லாம் நம்ம ஊர்லேயே இருக்க குட்டி வேண்டாம். ஓ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஊர்லலாம் கார் இப்படி டப்பா டப்பா மாதிரி தான் இருக்குது. அங்கே பாருங்கள், அது ஒரு ஸ்கூல் போல் இருக்குது. ஸ்கூல் பசங்களாம் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே இன்னொரு டெம்பிள் ஜாப்பனீஸ் ஸ்கூல். இந்த ஊரில் பாருங்கள், ஆம்புலன்ஸ் வருதுன்னா இப்படி எல்லா வண்டியும் எப்படி ஒதுங்க பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் இந்த ஊரில் இருக்க கம்பெனி பாருங்கள், கெஃபே மாதிரி இருக்குங்க. இதுதான் உங்களோட கம்பெனியா? இப்படி கம்பெனி தான் நான் டெய்லி போவேனே வேலைக்கு. ஸோ திஸ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இதை காமகுரா டெம்பிள். அண்ட் நவ் வி ஆர் ஹெடிங் டு Kensoji temple, which is supposed to be Sensoji brother, as per Shakil. Suma sonna Kensoji is another temple which is in Kamakura, which is also famous. Kensoji temple. Kensoji temple. Yes. Let's go. ஸோ இதுதான் இந்த கென்ஷிகோ டெம்பிள். இது ஏன் இவ்வளோ ஃபேமஸ்னா, இந்த மரம் எல்லாமே வந்து செரி பிளாசம்ஸ் ட்ரீஸ். ஸோ இமேஜின் பண்ணுங்கள், இந்த சீசன் இல்லாமல் உள்ளே வரும்போது ஃபுல் செரி பிளாசம்ஸ் அண்ட் நடுவில் இந்த டெம்பிள். ஆக்சுவலி ஒரு பேலஸாக இதோட ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம டிக்கெட் எடுக்கும் போது அதை நம்ம படித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் என்ன இருக்குது. இங்கே வந்து பார்த்துட்டு இருந்தோம், உள்ளே வந்து அப்படியே ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது. இங்கே வந்து ரெண்டல் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக நடந்து வராங்க பாருங்க, ஜாப்பனீஸ் கல்ச்சுரல் ஃபிட்டில். My Kensoji is coming here. ஸோ இது வந்துட்டு கிராண்ட் கேட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த காலத்தில் ஒரு இதுவாக சமாதியாக இருந்துச்சு. சென்சோஜி பீரியடில், சென்சோஜிங்கிறவர் 5th கிங் ஆஃப் ஷோகன் டைனஸ்டி. அவர் பீரியடில் இது வந்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் இதாக ஹாலாக மாற்றிருக்காங்க. போகலாமா? டிஎன் கார்டன். இந்த கார்டன் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சென்சோஜி டெம்பிளோட ஃபவுண்டரால் க்ரியேட் பண்ணப்பட்டது. அவர் பேர் நன்கே டூரி. டெம்பிள் வந்துட்டு நேச்சுரலி லொக்கேட் ஆனது இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெம்பிள். வந்துட்டு இந்த டெம்பிளோட வந்துட்டு யூனிக்காக பேக்கில் லொக்கேட் ஆகிருக்கு. வேறு எல்லா டெம்பிளையும் ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும்.
இந்த கார்டன் வந்து 2003 750th anniversary கொண்டாடிருக்காங்க. 2003 ஆமாம். அப்போ நான் இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தா 760 780 785 ரேஞ்சில் இருக்கு இல்லை. இப்போ வந்துட்டு இது 2 ஸ்டோரி பில்டிங் இருக்குது ஈஸ்ட் சைடில். எங்கே அதுக்கு பேர் டொக்குகெட்ஸு. அது எங்கே இருக்குது? 2002 தான் அது வந்து நினைவு சின்னமாக கட்டினாங்க. ஈஸ்ட் சைடில் இருக்கிற இது 750th anniversary. இதோ இதுவாக தான் இருக்கும். இது அந்த டோக்கோ. இது பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஜாப்பனீஸ் ஸ்கூல் பார்க்குறேன். எவ்வளோ சைலண்டாக இருக்கிறவங்க சின்ன வயசில் எப்படி பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க. இப்படி ஒரு ஸ்கூல் இருந்தால் எவ்ரிடே நானும் போவேன். இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் கடை இருக்கு. பஸ்ஸுங்கிறது இல்லை. ஃப்ரெண்ட்ஸே வந்து வெள்ளக்காரங்க தாங்க. ஆனால் இந்த ஜாப்பனீஸ் நடுவில் நாங்கள் எல்லாருமே இப்போ ஃபாரினர்ஸ். ஸோ நாங்கள் எங்கே போனாலுமே இந்த மாதிரி கொஞ்சம் பேர் எங்கள் கூட டேக்லாம் இருக்காங்க. கொஞ்சம் தான் நாங்கள் போவோம் இல்லை. எஸ் ரைட். என்னது wherever we are going we tag along with foreigners, right? இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ அழகாக லைனில் நின்று பஸ் ஏறுறாங்கன்னு. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக லைனில் நின்று இந்த பஸ்லேருந்து எல்லோரும் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த டோர் ஓப்பன் ஆகுது ஃபார் தெம் டு போர்டு. பாருங்கள், நான் தான் இங்கே குறுக்க அங்கங்கே நடந்துகிட்ருக்கேன். எவ்வளோ அழகாக அதை வெயிட் பண்ணி ஏறுறாங்க பாருங்கள். நம்ம ஊராக இருந்தால் ஏறுறதுக்கு முன்னாடி ரொம்ப கொடூரமாக இருக்கும். இறங்கிறதுக்கு முன்னாடி ஏறிடும். ஸோ இங்கே நாங்கள் போகிறப்போ நாங்கள் வந்து அந்த இங்கேருந்து பஸ் எடுத்து இதை காமகுராவோட பஸ் ஸ்டாப்பு இங்கே இறங்கிட்டு இங்கேருந்து நாங்கள் ஸ்டேஷன் ஒரு 2 to 3 minutes வாக் தான். ஸோ முடிச்சுட்டு நாங்கள் வந்து இங்கே போய் சாப்பிட போகிறோம். இது தாங்க ஜாப்பனீஸோட ட்ரெடிஷ்னல் ஒனிகிரி. நாங்கள் வாங்கியிருக்கிறது வெஜிடேரியன் ஒன்று. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். ஐகானிக் ஒன். இங்கே பாருங்க, ஃபேமஸான ஒனிகிரிவும் ஜப்பான் வந்து ட்ரை பண்ண வேண்டிய மாச்சா ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு உட்காந்துட்டோம். வாங்கிட்டு இங்கே தான் இந்த கடையில் தான் வாங்கினோம் மாச்சா சாஃப்ட் ட்ரிங்க். ஸோ லெட்ஸ் ட்ரை மாச்சா ஐஸ்கிரீம். நல்லா இருக்கா? காமகுரா ஸ்டேஷன் பக்கத்தில் நம்ம லக்கேஜ் எடுக்கணும். அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டியாக்கி அப்படின்னு ஒரு கடை இருக்குது. ஜஸ்ட் வித் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து பாண்டாவில் வந்து தந்தாங்க. பாண்டியாக்கியில் பாண்டாயாக்கி ஜஸ்ட் லைக் ககோஷிமா ஸ்வீட் பொட்டேட்டோவில் வச்சு பண்ணுறாங்க. எப்படி இருக்குது ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்படி தான் இருக்கும். பாருங்கள், நம்ம 5 வாங்கியிருக்கோம். நல்லா மிக்ஸு கஸ்டர்ட் எல்லாமே ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ஸ்வீட் பொட்டேட்டோவில் மட்டும் செய்கிறது இல்லை. ஸ்வீட் பொட்டேட்டோ, கேரமல், கஸ்டர்ட் இது 5 வாங்கியிருக்கோம். தேங்க்யூ. பாண்டியாக்கியில் ட்ரை பண்ணுவோம். ஷஹீலுக்கு ரொம்ப நாளாக இது ரொம்ப நேரமாக இது கேட்டுகிட்டே இருந்தான். தேங்க்யூ. இங்கே வந்து கேஷ் வந்து கையில் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி தட்டில் தான் வைக்கணும். இல்லைன்னா அந்த டிஸ்ரெஸ்பெக்ட் நினைப்பாங்க. இந்த பாண்டியாக்கி ஹவு குட் இட் இஸ். என்ன குட்டி இது ஒரு மாதிரியா வருது. இதுதான் பாண்டியாக்கி. ஆக்சுவலி இது என்வஷிமா போகிற ட்ரெயின் லிட்ரலி இது ரோட்லேயே போகுது. வெயிட் பண்ணுங்க, 2 minutes வெயிட் பண்ணுங்க. சப்வேலேருந்து வெளில வந்து ரோடு தெரிய ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. இது எல்லாரும் அங்கே இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயின்குள்ளேயே நாங்கள் இருக்கோன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. மூட் ஸ்விங்ஸ் ஆகுது அப்படி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ ஆனால் கீழே தான் போயிட்டு இருக்கு.
இவ்வளோ நேரம் ரோட்டில் போயிட்டு இருந்துச்சு. ஐ ஆர் சாரி ஃபார் த வீடியோ. குட்டி இந்த 2 பேர் எந்த குட்டி அவனுக்கு போன நான் எடுக்கிறப்பல இது மாதிரி வந்துடுது. எடுத்துகிட்டே இரு டனலுக்குள்ளே ஏறு போனோம். இப்போ ஆக்சுவலி ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். எங்கேயோ பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா 2 ஸ்ட்ரீட் நம்ம கார் ஓட்டுற ஸ்ட்ரீட்டுக்கு நடுவில் இந்த ட்ரெயின் போயிட்டுருக்கு. அப்படியே ட்ரெயின் கவர் பண்ணி காட்டு. அங்கே பாருங்கள், லிட்ரலி ஒரு 2 இது இங்கே இந்த சைட் காட்டு. என்னதான் ட்ரெயினுக்கு பாருங்கள், 2 வீட்டுக்கு நடுவில் ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு. இவங்களாம் நைட் எப்படி தூங்குவாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த ட்ரெயின்லாம் ஸ்மூத்தாக தான் போகுது. அதான் எமோஷனாக வர ஃபீல் இருக்குது. அப்படி எப்போ பாருங்க முன்னாடி Here comes Shakil's going. Here comes Shakil. Wow. இப்படி ரோட்டில் 2 ஸ்ட்ரீட், அந்த ஸ்ட்ரீட் இங்கே ஸ்ட்ரீட், இந்த ஸ்ட்ரீட்டுக்கு நடுவில் நம்ம பஸ்ஸு போகிற மாதிரி ட்ரெயின் போகுது பாருங்க. நீ கொஞ்சம் சென்டரா வாடி. தாத்தா மேலே முதுகு வரப்போம். இங்கே பாருங்க, த பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஜப்பான் இதுதான். எப்படி இருக்குது இந்த இடம். இங்கேருந்து எனோஷிமா வந்து, இது வந்து எனோஷிமா முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் ரூம் வந்து இங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ், ஆல்ரெடி ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்தோம். எனோஷிமான்றது ஒரு ஹைலேண்ட். ஓகே, இட்ஸ் ஹைலேண்ட். இங்கே வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் 100 மீட்டரில் ரூம் ரீச் ஆக போகுது. இந்த சைட்லாம் பாருங்கள். This is Japan. இங்கே பாருங்க, நம்ம அங்கேருந்து அழகாக வந்துட்டு இப்படி என்னடா அந்த ஆச்சரியத்துலேருந்து மீண்டு வரத்துக்குள்ள இப்படி ஒரு க்யூட்டான ஒரு திங் ஜப்பானில். இப்படி வந்தால் இங்கே நம்ம ஊர்லலாம் கடல்கிட்ட எப்படி இருக்கும், இங்கே எப்படி எவ்வளோ அழகாக எல்லாமே க்யூட் இல்லை, எல்லாமே க்யூட்டாக இருக்குது. பாருங்க அந்த ஸ்கையோட அதுக்கு என்னென்ன நாங்கள் என்ன நாளைக்கு தான் பார்க்க போகிறோம். பட் இங்கே வந்தோடனே ஃபோட்டோ எடுக்காமல் போகவே முடியல. ஸோ லெட்ஸ் கோ டு ரூம் now. இங்கேருந்து 100 மீட்டர்ஸில் இருக்க ரூம். Three, 2, 1, go, 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 go. How beautiful it is to walk. இவ்வளோ பெருசாக இருக்கு. குளிர் தீபம். குட்டி நம்மள நைட் லைட் ஃபில்டர் போட நல்லா வந்திருக்கும். ஸோ எனோஷிமா ஐலாண்டோட ஹோட்டல் இப்படி தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது ஹோட்டல், நல்லா நீட்டாக. இங்கே வந்து நம்மளுக்கு இது இருக்குது, கீழே ஷவர் ரூம் இருக்குது.